ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலிமா விலாங்ஸ். இன்றைக்கி என்ன கதை கேட்க போகிறீங்கன்னா, ஒரு பிடி சோறு 2011 வெளியான சிறுகதை. ஸ்கேன் செய்யப்பட்ட படக்கோப்பிலிருந்து எளிதாக படிக்கக்கூடிய உரையாக மாற்றியுள்ளோம். வள்ளி பெருநிலம் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. துப்பாக்கி வேட்டுக்கு பயந்து பங்கர்களிலும் பதுங்கும் குழிகளிலும் வாழ்வதை விட அண்மை கால நிவாரண வெட்டு அந்த மக்களுக்கு துன்ப சுமையாக மாறியிருந்தது. உணவு, மருந்து, எரிபொருள் பொருட்களின் தடை விதி மக்களை நோக்கிய கனரக ஆயுதங்களாக மாறியிருந்தன. குண்டு வீச்சுக்கும் செல்லடிக்கும் துப்பாக்கி வேட்டுக்கும் தப்பித்து வாழ பழகி கொண்ட மக்களுக்கு பசிக்கு தப்ப முடியவில்லை. பசி கொடுமையில் அங்கு வாழும் பல்லாயிரம் வயிறுகளும் ஓயாது அழுது கொண்டிருந்தன. அந்த பசி கொடுமைக்கு சண்முகத்தின் குடும்பமும் விதிவிலக்கல்ல. அதிகாலையில் எழுந்து ஏதாவது உணவு கிடைக்காதா என்று நப்பாசையுடன் வெளியே சென்ற சண்முகம் இன்னும் வீடு திரும்பவில்லை. அவன் ஏதாவது கொண்டு வர மாட்டானா என்ற ஏக்கத்துடன் தெருவை பார்த்தபடி வாசலிலே குந்தியிருக்கிறாள் கனகம். அவள வாழ்க்கை எண்ணி எண்ணி இரவு முழுவதும் அழுதிருக்க வேண்டும். கண்கள் சிவந்து வீங்கி போயிருந்தன. அதைவிட நேற்று முழுவதும் குடலினுள் ஒன்றும் இறங்காததால் ஏற்பட்ட பட்டினியால் இரவு முழுவதும் தூக்கம் வர மறுத்தது. பிள்ளைகள் 2 பேரும் மருதா மரம் ஒன்றின் கீழ் நின்று கெற்ற போலினால் குருவிகளை இலக்கு வைத்து அடித்து கொண்டிருந்தனர். மூத்தவன் சங்கருக்கு 6 வயது, இளையவன் கமலுக்கு 4 வயது. ஆனால் வயதை தாண்டிய வளர்ச்சி பிள்ளைகளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. ஒரு சேர சாப்பாட்டிற்கே வழியில்லை. திண்டாட்டம். நேற்று மத்தியானம் குடித்த குருணம், அரிசி கஞ்சி, தண்ணீர். பாவம் பிஞ்சு குடல்கள், வெறும் வயிறு. வளரும் பிள்ளைகளுக்கு ஒரு பிடி சோறு ஒழுங்காக கொடுக்க முடியவில்லையே. தமிழனின் தலைவிதியை நினைத்து மனம் அழுதது. இதைவிட கல்வி கூடங்கள் விமான குண்டு வீச்சுக்கு இரையானதால் பிள்ளைகளின் படிப்பு ஆணிவேர் அறுக்கப்பட்ட இளங்கன்றாக மாறியிருந்தது. இந்த நிலை தொடர்ந்தால் இன்று கெற்றகோளால் குருவிகளுக்கு இலக்கு வைக்கும் பிள்ளைகள் நாளை மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கே திரும்பி போய்விடலாம் என்று கூட நினைத்தாள். மனித கேள்வியின் ஓலங்கள், செம்மணி புதைக்குழிகள், உயிருடன் எரியும் உடைமைகள், வதந்திகள். நொடி பொழுதில் அந்த எண்ணமே கருகி போனது. அவர்களுடைய குடும்பம் வறுமையானது அல்ல. பேரும் இடம்பெயர்களும் அவர்களை வறுமையாக்கியது. வறுமையாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு பசி குடலை பீய்த்தது. சிறுகுடலை பெருங்குடல் விழுங்குவது போல் உணர்வு. இன்னும் சில மாதங்களில் யுத்த பூமியை எட்டி பார்க்க வயிற்றுக்குள் இருக்கும் பிஞ்சுக்காவது சாப்பிட்டே ஆக வேண்டும். சமையலறைக்குள் ஏதாவது சாப்பாடு சாமான்கள் இருக்காதா என்ற நட்பாசையில் எழுந்தால் எழும்ப முடியவில்லை. பசிக்கலை உடல் தள்ளாடியது. மெதுவாக எழுந்து கிச்சனுக்குள் சென்றால் அவளுடைய கண்கள் குசினியை மேய்த்தன. எங்கும் வெறுமை. தேநீர் குடிப்பதற்காவது ஒரு சர்க்கரை துண்டு கிடைக்காதா? கண்கள் அணுவாக துளவின. ஏமாற்றமே கிடைத்தது. அம்மா பசிக்குது கூறிய அம்பாக மூத்த மகனுடைய வார்த்தைகள் பாய்ந்தன. திரும்பினாள். அருகே இளையவன். அம்மா பசிக்குது. அதே வார்த்தைகள். அவளால் வாய் திறந்து பேச முடியவில்லை. வார்த்தைகள் தொண்டைக்குள் கலந்தன, சிக்கி நின்றன. பெருமூச்சுகள் காற்றோடு கலந்தன. என்னம்மா பசிக்குது? இது இளைய மகனின் துயரக் குரல். அச்ச குஞ்சுகள், கொஞ்சம் பொறுங்கோ, அப்பா இப்போ வந்துடுவார். இந்த வார்த்தைகளை மட்டுமே அவளால் சொல்ல முடிந்தது. சாப்பாடு கொண்டு வருவாரம்மா.
ஓ கொண்டு வருவார். வெளியில போய் கொஞ்சம் நேரம் விளையாடுங்கோ. நம்பிக்கையுடன் இருவரும் தலையை ஆட்டியபடி வெளியே போகிறார்கள். தடவைகள் இதோ சொற்கள் வேதனைகளில் ஜீரணிக்க முடியவில்லை. கண்களில் வடிந்த நீரை புறங்கையினால் தொடைத்தபடி மீண்டும் வாசலிலே குந்தி கொண்டாள். அவளுடைய பார்வைகள் தெருவை வெறித்து கொண்டிருந்தன. நேரம் 10 மணியை தாண்டிவிட்டது. இன்னும் சண்முகம் வரவில்லை. நேரம் செல்ல செல்ல இன்றைக்கு எப்படியாவது உணவு லேறி வரும். நிவாரண அரிசி கிடைக்கும். அந்த கொஞ்ச அரிசியை கொண்டு ஆற்ற பசிக்கொடுமைக்கு ஒரு கஞ்சி தனியாவது குடிக்கலாம் என்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருந்தது. இன்று உணவு லாரி வராமல் விட்டால் மூளை புகரா விமானத்தின் வேகத்தில் செயல்பட்டது. 1 கிலோ கோதுமை 40 ரூபாய். ஒரு இரத்தாள் பன் 15 ரூபாய். இது வன்னி பெருநில பரப்பில் வாழும் மக்களின் மீது சுமத்தப்பட்டிருக்கும் பொருளாதார சுமை. சுமையை அழுத்தி கொண்டு கனத்து போய் கிடக்கும் பொழுது அவளால் என்னதான் செய்ய முடியும்? தொலைவில் சண்முகம் வருவது தெளிவாக தெரிந்தது. தூரத்தில் வரும் பொழுது அவனை அவளுடைய கண்கள் ஆராய்ந்தன. தோள்களின் வெறுமையையும் கைகளின் சேர்வையும் தளர்ந்த நடையிலிருந்தே புரிந்து கொள்கிறாள். நம்பிக்கை சிதைந்தது. இதயம் அறுந்து நரம்பில் தொங்குவது போல் உணர்வு. எத்தனை நாளைக்குதான் இந்த அவல வாழ்க்கை? யுத்தமும் இடம்பெறும் அகதிய நிலை. அகதிகளை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாட்டில் பிறந்தது அவர்களின் தலைவிதி. அவனோ அவளோ எதுவும் பேசவில்லை. சேர்வினால் அவனும் வாசலிலே குந்தி கொண்டான். இருவருடைய கண்களிலும் இமைக்க மறந்து போய் நின்றன. சிவந்த விழிக்குள் வந்த கண்ணீர் எட்ட நின்று பார்த்தது. வேதனைகளால் உதடுகள் துடித்தன. அவனை பார்க்க பாவமாக இருந்தது. கண்களில் மட்டும் உயிரை வைத்துக்கொண்டு எலும்பு கூடாய் மாறியிருந்தன. அவனுந்தான் என்ன செய்வான்? அவனுடைய இரைப்பையிலும் வெறுமையின் வெக்கை அவனை இந்த அவல நிலைக்கு தள்ளிவிட்டது. அரவணைக்க அழகான மனைவி, அன்பான 2 குழந்தைகள், சொந்தங்கள், உறவுகள், சுதந்திர பூமி, பழகிய மண், யாழ்ப்பாணத்தில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தன. ஒரு நாள் அதிகாலை பொழுதில் திடீரென வானில் முளைந்த விமானங்கள் குண்டுகளை வீசின. ஹெலிகாப்டர்கள் பறந்து துப்பாக்கி ரவளைகளை கக்கின. கவச வாகனங்களில் இரும்பு குழிகளிலிருந்து புறப்பட்ட குண்டுகள் சீறி பாய்ந்தன. எங்கும் மரண ஓலம். நகரம் நிறைந்த புகை மண்டலம். சுதந்திர பூமி மரணங்கள் மலிந்த பூமியாக மாறி கிடக்கிற நகரு. கொலை களத்திலிருந்து தப்பி மாடுகள் கதறி ஓடுவது போல உடைமைகளை எடுத்து பாதி எடுக்காது பாதியாக சொத்து சுகங்களை இழந்து சனங்கள் சிதறி அடித்து ஓடிக்கொண்டிருந்தனர். சண்முகம் செய்வதறியாது திகைத்து போய் நின்றான். இன்னும் தாமதிப்பதில் பயனில்லை. இங்கிருந்து தப்பினால் போதும் என்ற எண்ணத்தில் மனைவியும் குழந்தைகளையும் கையில் பிடித்து இழுத்து கொண்டு ஓடினான். உயிர் மட்டும் மிஞ்சியது. அவன் எங்கே ஓடுகிறான் என்று அவனுக்கே தெரியாது. சனங்கள் ஓடும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் திசைகளிலே கால் போன போக்கிலே ஓடினான். காடுகளையும் முட்புதார்களையும் கடந்து ஓடினான். இறுதியில் பள்ளத்தில் ஏறி கடலுடன் போராடி கிளாசிக் கடலை தாண்டி மரணத்தால் துரத்தப்பட்ட மனிதனாக கிளிநொச்சியை அடைந்தான். என்னவாம் அப்பா? அமைதியை கலைப்பதற்காக கனகமே கேட்டாள். பிச்சை போடுறது போல போடுற. 4 அரிசிக்கு நாயாக அலையிற விட 4 பேரும் நஞ்சை குடிற்று செத்து போயிடலாம். எத்தனை நாளைக்கு தான் இப்படி பேயா அலையிறது? விரக்தியின் விளிம்பிலிருந்து அவனுடைய வார்த்தைகள் வெளிவந்தன. இந்த எச்சில் கஞ்சியை குடிக்கிறதை விட நஞ்சை குடிக்கலாம் தான். ஆனால் பிள்ளைகள், அவர்களுக்காவது வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கொஞ்சம் விளக்கமாகத்தான் சொல்லுங்களேன்.
கணவனின் மனநிலை அவளுக்கு புரிந்தது. அரைகுறை சொல்லி என்ன பிரயோஜனம்? தந்தையின் குரல் கேட்ட பிள்ளைகள் 2 பேரும் அப்பா வந்துட்டார் என்று கூறியபடி ஒருவரை ஒருவர் ஓடி வந்து தந்தையின் கழுத்தை கட்டி பிடித்து கொண்டனர். அவர்கள் போட்டி போட்டு ஓடிக்கொண்டு வந்த வேகம் அப்பாவின் மீது கொண்ட பாச உணர்வை விட வயிற்றில் உள்ள பசி உணர்வே. சாப்பாடு ஏதாவது கொண்டு வந்திருப்பாரா என்ற ஆவல். சாப்பாடு ஒன்றும் கொண்டு வரவில்லையா அப்பா? அவர் அவனது முகத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அப்பா பசிக்குதே. இளையவன் தந்தையின் நாடியை தடவியபடி கேட்கிறான். நேற்று மத்தியானம் சாப்பிட்ட கஞ்சிக்கு பிறகு ஒன்றும் சாப்பிடலையப்பா. சாப்பிடுறதுக்கு ஒன்றுமில்லையப்பா. பிள்ளைகளின் வார்த்தைகள் நெஞ்சில் செல்லடியை விட பேரிடியாக இருந்தன. இடம் பெயர்ந்தவர்களுக்கு அகதி நிவாரணம் இனி கிடைக்காது என்பதனை இந்த குழந்தைகளுக்கு எப்படி சொல்ல முடியும்? சொன்னாலும் இந்த பச்சை குழந்தைகளுக்கு புரியுமா என்ன? பெற்றோர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்தோறிய. பதில் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. தன்னம்பிக்கையும் துணிவும் தான் ஏழைகளின் ஆயுதம். ஒரு பன் 15 ரூபா. ஒரு கோழி முட்டை 15 ரூபா. முந்தா நாள் முட்டை போட்ட கோழி இன்னைக்கு கட்டாயம் முட்டை போடும். அந்த முட்டையை டாக்டரின் வீட்டில் கொடுத்து காசு வாங்கினால் ஒரு பன் வாங்கலாம். ஒரு பன் வாங்கி ஒருவாறு இன்றைய சாப்பாடை சமாளிக்கலாம். கட்டாயம் போடும். சரி. தலையை அசைத்தபடி இருவரும் போகிறார்கள். அண்ணா, அந்த புலிக்கோழி எங்கே போயிருக்கும்? அது குப்பை மேட்டில் தான் இருக்கும். வா போய் பார்ப்போம். அந்த நிற்குது அண்ணா, அந்த புலிக்கோழி. குப்பை மேட்டில் கோழி குப்பையை கிளறி கொண்டு நிற்கிறது. இருவரும் குப்பை மேட்டுக்கு அருகில் நின்று கோழியை பார்த்து கொண்டு நிற்கின்றனர். நேரம் போனதே ஒழிய கோழி முட்டை போடுவதாக இல்லை. குப்பை மேட்டில் மேய்ந்து கொண்டிருந்தது. அண்ணே, இன்னைக்கு கோழி முட்டை போடாது போல இருக்குது. அழுத்து கொண்டான் இளையவன். அம்மாட்ட போய் சொல்லுவோம். இருவரும் அம்மாவிடம் புறப்படுகிறார்கள். அண்ணா, நீ வராத. நான் அம்மாட்ட போய் சொல்கிறேன். நீ இதில் நில்லு. நாம் அங்கல போக வழி. கோழி எங்கேயும் போய் முட்டையை போட்டுரும். இளையவன் தாயிடம் ஓடுகிறான். அம்மா, இன்னும் கோழி முட்டை போடலையே. இன்னைக்கு முட்டை போடாது போல கிடக்கு. இன்னைக்கு கட்டாயம் முட்டை போடும். மீண்டும் சந்தோஷத்துடன் துள்ளி குதித்து கொண்டு அண்ணனிடம் ஓடுகிறான். கோழி குப்பை மேட்டிலே நிற்கிறது. இன்னைக்கு கட்டாயம் போடுமாம் அண்ணா. இருவரும் பார்த்து கொண்டே நிற்கிறார்கள். இருவரும் கால் கடுக்காது. அதிலே இருவரும் குந்தி கொண்டார்கள். குப்பை மேட்டில் மேய்த்து கொண்டிருந்த கோழி மெல்ல மெல்ல ஓரியபடி நகர ஆரம்பித்தது. கோழி நகர இருவரும் கோழிக்கு பின்னாலே போய்க் கொண்டிருந்தார்கள். கோழி வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இருவரும் கோழிக்கு பின்னாலே திரிவதைக் கண்ட தாய், டேய், கோழியை துரத்தாதங்கடா. கோழியை துரத்தின முட்டை போடாது சத்தம் போட்டாள். அங்கும் இங்கும் தத்தி பாய்ந்து திரிந்து சிறிதில் முட்டை போடுவதற்கென வைக்கப்பட்டிருந்த பாக்ஸ் பெட்டியின் மேல் உட்கார்ந்தது. இருவரும் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. முட்டை போட போகுது. இருவரும் துள்ளி குதித்தார்கள். கோழி பாக்ஸில் பெட்டிக்குள் படுத்து கொண்டது. முட்டை போடவில்லை. கோழி படுத்து கொண்டே இருந்தது. நீண்ட நேரத்தின் பின்பு கோழி மெதுவாக எழுந்து நின்றது. சந்தோஷ உச்சிக்கு போய்விட்டார்கள். கோழி முட்டை போட்டு விட்டது. முட்டையை கண்ட சந்தோஷத்தில் அம்மா முட்டை போட்டுடுச்சு என்று முட்டையை தூக்கியபடி இளையவன் தாயிடம் ஓடினான். முட்டையை தூக்கி கொண்டு ஓடி வருவதை கண்ட தாய், கவனமடா என்று கத்தினாள். அம்மா எடுத்து வந்து அம்மாவிடம் கொடுத்தார்கள். சமைத்து சாப்பிட்டார்கள். இனி நாளையோட கவலை. யுத்தம் முடிகிற வரைக்கும் இதே கவலைதான். யுத்தம் முடிகின்ற வரைக்கும் அங்கே இருக்கும் மக்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள், பசி, பட்டினி, வேதனை, துக்கம் எல்லாம் இருக்கும். இறைவன்தான் அவர்களுக்கு காப்பாற்றணும். யுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக எல்லோரும் வாழணும். கதை முடிந்தது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ.